2025 the year of excellent. அது மேன்மையின் வருஷமா இருக்கும். മനസ്സിലായവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. புரிந்து கொண்டவங்க கைகளை தட்டி சொல்லுவோம். 2024 നിന്ദയുടെ വർഷമായിരുന്നു എങ്കിൽ, നിന്ദயின் வருஷம் என்றால் പരാജയത്തിന്റെ വർഷമായിരുന്നു, தோல்வியின் வருஷம் என்றால் തകർച്ചയുടെ വർഷമായിരുന്നു എങ്കിൽ, உடைக்கப்பட்ட வருஷம் என்றால் ഹല്ലേലൂയ. തീർന്നില്ല, முடிந்து போகவில்லை. 2025 ഏറ്റവും മികച്ചതായിരിക്കുമെന്ന്, மிகவும் மேன்மையானதா இருக்கும் என்று ഞാൻ പ്രവചിക്കുമ്പോൾ, நான் தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது അതിനെ ആമേൻ പറയാൻ തയ്യാറുള്ളവർ മാത്രം, அதை ஆமென் சொல்ல விருப்பமுள்ளவர்கள் மட்டும் കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். വരാൻ പോകുന്ന 2025 வரப்போகிற 2025 excellent year. அது மேன்மையின் வருஷம். Hallelujah. Hallelujah. The year of excellence. மேன்மையின் வருஷம். Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கரங்க பிடிச்சு சொல்லுங்க, നിന്നെ കുറിച്ചുള്ള உங்களை குறித்துள்ள ശത്രുവിന്റെ சத்துருவை അഭിപ്രായങ്ങൾ, அவனுடைய உங்களை குறித்த சிந்தைகள் മാറാൻ പോവാ. അഭിപ്രായങ്ങൾ മാറാൻ പോവാ. உங்களை குறித்ததான காரியங்களுக்கு மாற்றம் வரப்போகிறது. പറഞ്ഞേ, അഭിപ്രായങ്ങൾക്ക് മാറ്റം വരാൻ പോവാ. அவங்களுக்கு இருக்கிறதான அந்த அபிப்பிராயங்களுக்கு, அந்த எண்ணங்களுக்கு மாற்றம் வரப்போகிறது. ആമേൻ. ஆமென். നിന്നെ കുറിച്ച് ഡബിൾ അഭിപ്രായമുണ്ട്. ഡബിൾ. உங்களை குறித்ததான ரெண்டு விதத்திலான சிந்தை இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 28-ാം അധ്യായം, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 28வது அதிகாரம், അതിന്റെ 1 മുതൽ 6 വരെ വായിക്കുമ്പോൾ, அதுல 1 முதல் 6 வரை வாசிக்கும்போது അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, அங்க இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, രക്ഷപ്പെട്ട ശേഷം, ரட்சிக்கப்பட்டதின் பின்பு. பவுல் சொல்கிறார், രക്ഷപ്പെട്ടതിന് ശേഷം அவர் தப்பித்துக் கொண்டது பின்பு അവൻ മെലീത്ത എന്ന ദ്വീപിൽ വന്നു. அவர் மெலித்தா என்று சொல்லப்படுகிற தீவுக்கு வந்து சேர்ந்தார். അവിടെ அங்கே ബെർബരന്മാരെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. ബെർബരന്മാർ அங்கே, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அங்கே, ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே அவருங்க பெர்பரன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர்களை அங்க பார்க்க முடிகிறது. രാക്ഷസന്മാർക്ക് തുല്യമായ മനുഷ്യർ. அவர்கள் ராட்சத மனுஷர்களுக்கு சமமான மனுஷர்கள். ആ ഭാഗം ഒന്ന് വായിച്ചു നോക്കിയേ. அந்த பகுதியை வாசித்து பார்க்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த മഴയ്ക്കാகவும் കുളിർക്കാகவும் അവர்கள் ഇരുപ്പை മുട്ടി എന്ന പദത്തിന് എന്താ പറഞ്ഞിരിക്കുന്നത് തമിഴിൽ? ഇവിടെ ആൾക്കാരുടെ 4வது വസനത്തെ വാസിച്ച് കേൾക്കാം. ഓക്കേ, അവരെ മനുഷ്യരെ വരെ പിടിച്ചു തിന്നുന്ന ആൾക്കാരായിരുന്നു ബെർബരന്മാർ. அவர்கள் ஸ்தோத்திரம் நரவாசிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே மனுஷர்களை சாப்பிடக்கூடிய நரவாசிகளாய் அவர்கள் இருந்தார்கள். ராட்சச துல்லியമായ மனுஷர். அவர்கள் ராட்சத மனுஷர்களுக்கு சமமான மனுஷர்கள். പൗലോസിനോട് ദയ കാണിച്ചു. அவர்கள் இந்த பவுலிடத்தில் தயவை காண்பித்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പൗലോസ് കുറച്ച് വിറക് പിറക്കി, பவுல் கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி തീക്കകത്തിട്ടു. அது அக்னியிலே போட்டார். அப்பொழுது விறகில் നിന്ന് ഒരു വൈപ്പർ പുറത്തു വന്നു. அந்த விறகில் இருந்து விஷப்பூச்சி ஒன்று வெளியே வந்தது. വൈപ്പർ. ഹല്ലേലൂയ. விரியன் பாம்பு. ആമേൻ. ஹல்லேலூயா. അണലി. ஆமென். விரியன் பாம்பு പൗലോസിന്റെ കൈക്ക് പറ്റി. அது அந்த பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. ആ ജനത്തിന്റെ ആരാധിച്ചു വന്ന ദൈവമായിരുന്നു ഈ പാമ്പ്. ஆமென். அந்த ஜனங்கள், மெலித்தா தீவின் ஜனங்கள் ஆராதிக்கிற ஒரு தெய்வமாக இந்த பாம்பு இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 6ാമത്തെ വചനം നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, ஆமென், அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். 6ാമത്തെ വചനം നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது അവിടെ ഈ പാമ്പ് കടിച്ച് പൗലോസ് മരിച്ചു വീഴുമെന്ന് ജനം കാത്തിരുന്നു. இங்கே இந்த பாம்பு கடித்ததினால் இந்த பவுல் மரித்து விழுவான் என்று அந்த ஜனங்கள் அவனுக்காக காத்திருந்தார்கள். 2024 നിന്നെ കുറിച്ചുള്ള അഭിപ്രായം ഇതായിരുന്നു. உங்களை குறித்தது எண்ணம் எப்படியா இருக்கும்? നിന്നെ കുറിച്ചുള്ള ശത്രുവിന്റെ ചിന്ത ഇതായിരുന്നു. உங்களை குறித்ததான சத்துருவின் எண்ணம் எதுவா இருக்கும்? ഇതായിരുന്നു. ஆமென், இதுவாகத்தான் இருந்தது. ഹല്ലേലൂയ. നീ വീണു പോകും, நீ விழுந்து போவாய், നീ ചത്ത മലക്കും, நீ செத்து ஆமென் கீழே விழுவாய், നിന്റെ ബിസിനസ് തകരും, உன்னுடையதான தொழில் உடைக்கப்படும், നിന്റെ ജോലി നഷ്ടപ്പെടും, உன்
வேலை நஷ்டப்படும், നിന്റെ തലമുറ നശിച്ചു പോകും, உங்க தலைமுறைகள் அழிக்கப்படுவார்கள், നിനക്ക് ആക്സിഡന്റ് വരും, உங்களுக்கு விபத்து நேரிடும். 2025 നീ കാണത്തില്ല, 2025 நீங்கள் பார்ப்பதில்லை, നീ ഉയർച്ച കാണത്തില്ല, நீ உயர்வை பார்க்க மாட்டாய், നീ ശപിക്കപ്പെട്ടവനായി തീരും, சபிக்கப்பட்டவனாய் மாறுவாய், നീ നശിച്ചു പോകും நீ அழிந்து போவாய் എന്ന് പറഞ്ഞ അതേ ശത്രുവിന്റെ അഭിപ്രായത്തെ മാറ്റുന്ന ഒരു ദൈവം ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. அப்படி சொல்லி இருக்கிற சத்துருவின் எண்ணங்களை மாற்றுகிற தேவன் 2024 இந்த டிசம்பர் 22ஆம் தேதி வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ, ஒரு ஆமென் சொல்லுங்க. 2025 നിന്നെ കുറിച്ചുള്ള അഭിപ്രായങ്ങൾ മാറാൻ പോവുകയാണ്. உங்களை குறித்திருக்கிற கருத்துகளுக்கு மாற்றம் வரப்போகிறது. എത്രത്തോളം നീ മോശപ്പെട്ടോ, எவ்வளவாய் நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா வீணாக்கப்பட்டீர்களோ അത്രയും നിന്നെ ഉയർത്തുന്ന ഒരു ദൈവം ഉണ്ട്. அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். എക്സലന്റ് ഗാഡ്, அவர் மேன்மையுள்ள தேவன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നീ മോശമെന്ന് പറഞ്ഞവർ, நீ ஆமென் நீ கெட்டவன் என்று നീ சொன்னவர்கள், ഒരു പരാജയം എന്ന് പറഞ്ഞവർ, நீ ஒரு தோல்வி என்று சொன்னவர்கள், നീ ഒരു മികച്ചവൻ എന്ന് പറയുന്ന കാലം വരാൻ പോകുന്നു. நீ ஒரு മേന്മയാனവൻ என்று சொல்லுகிற காலம் வரப்போகிறது. യു ആർ എക്സലന്റ് എന്ന് പറയുന്ന ഒരു നാൾ വരാൻ പോകുന്നു. நீ மேன்மையானவன் என்று சொல்லுகிற நாள் வரப்போகிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യു ആർ എക്സലന്റ്. நீ மேன்மையானவன் மேன்மையானவள். ഹല്ലേലൂയ. ഇന്ന് ശാസ്ത്ര ലോകത്തൊക്കെ തിളങ്ങി നിൽക്കുന്ന പലരും, ஆமே இன்றைக்கு சாஸ்திரத்திலே உயர்ந்திருக்கிற அநேகரும் വീഴ്ചയിൽ നിന്ന് ഉയർന്നു വന്നവരാണ്. அவர்கள் எல்லோரும் ஆமென் விழுந்து போன அனுபவத்திலிருந்து உயர்ந்து வந்தவர்கள் தான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എല്ലാവരും തലയിലേക്ക് വെച്ചിട്ട് പറഞ്ഞേ, எல்லாரும் தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, ഐ ആം എക്സലന്റ്. நான் மேன்மை உள்ளவன் மேன்மையானவன் சொல்லுங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு நீங்க നിന്റെ சொல்லுங்க, നാവ് കൊണ്ട് നീ എന്താണോ പറയുന്നത്, உன் நாவினாலே நீ எதை சொல்லுகிறாயோ അത് നിന്റെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കും. அது உன் வாழ்க்கையில நடக்கும். നീ നെഗറ്റീവ് പറഞ്ഞാൽ അത് സംഭവിക്കും. நீ எதிர்மறையான வார்த்தையை பேசினா அப்படியே நடக்கும். നീ പോസിറ്റീവ് പറഞ്ഞാൽ അത് സംഭവിക്കും. நீ நேர்மறையா பேசினா அப்படியே நடக்கும். കരങ്ങളെ അടിച്ച് ശക്തിയോടെ പറ, கரங்களை தட்டி வல்லமையா சொல்லுங்க, yes excellent year. சொல்லுங்க, மேன்மையின் வருஷம். I wait for excellent year. நான் அந்த மேன்மையின் வருஷத்துக்காக காத்திருக்கிறேன். Hallelujah, ஹல்லேலூயா. praise the Lord. ஆமென். പറഞ്ഞേ, சொல்லுங்க, ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യുന്നത് நான் കാത്തിருப்பது ഒരു എക്സലന്റ് ഇയറിന് വേണ്ടിയിട്ടാണ്. ஒரு மேன்மையின் வருஷத்துக்காக. അയ്യോ 2024 കടന്നു പോയതുപോലെ 2025 കടന്നു പോകും. ஐயோ 2024 போனது போலதான் இந்த 2025 போகும். നീ മുൻവിധി വെക്കരുത്. அப்படி நீங்களே முன்குறிக்காதீங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവം വച്ചിരിക്കുന്നത് മുറുകെ പിടിക്കുക. தேவன் உங்களுக்கு வைத்திருப்பதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். വീണ്ടും ഞാനൊരു പ്രവാചകൻ എന്നുള്ള അധികാരത്തിൽ പ്രവചിക്കുന്നു. நான் ஒரு தீர்க்கதரிசி என்ற அதிகாரத்திலே நான் ஆமென் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். എക്സലന്റ് തിങ്സുകൾ നിങ്ങൾ കാണാൻ പോവുകയാണ്. மேன்மையான பொருட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். എക്സലന്റ് ഡോറുകൾ നിങ്ങൾ കാണാൻ പോവുകയാണ്. ஓ மேன்மையான கதவுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, 2024 വീട്ടില് ചൈന പീസ് ഇഷ്ടം പോലെ ഉണ്ടായിരുന്നു. ஆமே சைனா பீஸ் பொருட்கள் நிறைய இருந்துச்சு. ചൈന കമ്പനിക്കാരന്റെ ഒരുപാട് സാധനം ഉണ്ടായിരുന്നു. சைனா கம்பெனிக்காரனுடைய அநேக பொருட்கள் இருந்தது. ഇനി എന്റെ വീട്ടില്, இனி என்னுடைய வீட்டுல എല്ലാം ജപ്പാൻ സാധനമായിരിക്കും. எல்லா ஜப்பான் பிராண்டட் பொருட்கள் தான் இருக்கும். ഇനി എന്റെ വീട്ടില്, இனி என்னுடைய வீட்டுல ജപ്പാൻ, കൊറിയ, ജർമ്മനി, USA ബ്രാൻഡുകൾ വരാൻ പോകുന്നു. ஜப்பான், கொரியா, USA, ஜெர்மனி பிராண்டுகள் வரப்போகிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവം തരുന്നത്, தேவன் கொடுப்பது എക്സലന്റ് ആയിരിക്കും. மேன்மையானதை. അടുത്ത റെവലേഷൻ ഞാൻ പറയാം. அடுத்த ஒரு வெளிப்பாட்டை நான் சொல்லுகிறேன். 2024 2025 സ്പിരിച്വൽ സീസൺ ദൈവം ഓപ്പൺ ചെയ്യും. ஆவிக்குரிய காலகட்டத்தை கர்த்தர் திறந்து விட்டார். 2025 2025 வருஷம் year of spiritual season. அது ஆவிக்குரிய காலகட்டத்தின் வருஷமாயிருக்கும். ആമേൻ, ஆமென். നമ്മൾ ആദ്യം കേട്ടു, முதல்ல கேட்டீங்க, the year of excellent, அது மேன்மையின் வருஷம் என்று. the year of spiritual season. இரண்டாவது, இது ஆவிக்குரிய வருஷத்தின் ஆமென் ஆவிக்குரிய காலத்தின் ஹல்லேலூயா வருஷமாயிருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഞാൻ എല്ലാ കാലത്തും எல்லா காலங்களிலும் ഫലം കായ്ക്കുന്ന ஆமென் கனியை காய்க்கிற ഒരു വൃക്ഷം പോലെ ഇരിക്കും. ஒரு மரத்தை போல இருப்பேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ തലമുറയിൽ இந்த தலைமுறையில் നിങ്ങൾ ഒരു ഓർഡിനറി അല്ല, நீங்க ஒரு சாதாரணமான ஆமென் மனுஷராய் அல்ல, എക്സ്ട്രാ ഓർഡിനറി. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் அசாதாரணமானவர்களாய். 2024 ஒரு ഓർഡിനറി ഇയർ ആയിരുന്നു എങ്കിൽ ஒரு சாதாரணமான வருஷமா இருந்தது என்றால் 2025 2025 എക്സ്ട്രാ ഓർഡിനറി ഇയർ. அது
அசாதாரணமான வருஷமா இருக்கும். നിങ്ങളുടെ എല്ലാ മേഖലകളിലും உங்களுடைய எல்லா நிலைகளுக்கும் ഒരു എക്സ്ട്രാ ഓർഡിനറി നിങ്ങൾ കാണാൻ ஒரு പോവുകയാണ്. அசாதாரணமான அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம், the year of extraordinary, சொல்லுங்க அசாதாரணமான வருஷம், the year of excellent, ஓ மேன்மையான வருஷம், the year of spiritual season, ஆவிக்குரிய காலகட்டத்தின் வருஷம், the year of extraordinary. அது அசாதாரணமான வருஷமா இருக்கும். 2024 2024 നിങ്ങൾ ഒരു നാച്ചുറൽ ആയിരുന്നു എങ്കിൽ, நீங்க ஒரு இயற்கையானவர்களாக இருந்தீர்கள். 2025 2025 നിങ്ങൾ ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ ആയി മാറാൻ പോകുന്നു. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பீர்கள். ഞാൻ ഈ ദൂതുകൾ പറയുമ്പോൾ കരങ്ങളെ അടിച്ച് ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. நான் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கைகளை தட்டி ஆராதிங்க. നിങ്ങളുടെ തലയിൽ കൈവച്ച് പ്രോഫസി പറയേണ്ട ആവശ്യമില്ല. உங்க தலைமையில கையை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை. ഇത് പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡ് ആണ്. இது தீர்க்க தரிசன வார்த்தை. ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ് கொஞ்ச நேரம் கையை தட்டி அந்நிய பாஷை சொல்லுங்க. മൗനമായിരിക്കാതെ யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். வார்த்தைகளை திறந்து അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാച്ചോ அந்நிய பாஷை சொல்லி ஆராதிங்க. ഇത്രയും നേരം കേട്ട വചനങ്ങളെ ഓർത്ത് കൈയടിച്ച് പറഞ്ഞു. இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தைகள் வசனங்களை நினைச்சு அப்படியே கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ഞാനൊരു എക്സലന്റ് കാണാൻ പോവുകയാണ്. சொல்லுங்க, நான் ஒரு மேன்மையை பார்க்க போறேன். എന്റെ സഭയെ കുറിച്ചുള്ള അഭിപ്രായം മാറാൻ പോവുകയാണ്. சபையை குறித்த கருத்துக்கு மாற்றம் வரப்போகுது. എന്നെ കുറിച്ചുള്ള അഭിപ്രായം മാറാൻ പോവുകയാണ്. என்னை குறித்த கருத்துக்கு மாற்றம் வரப்போகுது. എന്റെ കുടുംബത്തെ കുറിച്ചുള്ള അഭിപ്രായം മാറാൻ പോവുകയാണ്. குடும்பத்தை குறித்த கருத்துக்கு மாற்றம் வரப்போகுது. എന്റെ രാജ്യത്തെ കുറിച്ചുള്ള അഭിപ്രായം മാറ്റാൻ പോവുകയാണ്. தேசத்தை குறித்த கருத்துக்கு மாற்றம் வரப்போகிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഞാൻ എല്ലാ കാലത്തും, நான் எல்லா காலங்களிலும், എല്ലാ ദിവസവും, எல்லா நாட்களிலும், ഏത് സീസണിലും, எந்த காலகட்டத்திலும் ഫലം കായ്ക്കുന്ന വൃക്ഷമായി മാറും. நான் கனி கொடுக்கிற விருட்சமாய் மாறுவேன். ഇനി മാതാപിതാക്കൾ இனி தாய் தகப்பன்மார், അയ്യോ എന്റെ കയ്യിൽ കാശില്ല എന്ന് പറയുന്നത് നിങ്ങൾ കേൾക്കില്ല. ஐயோ என் கையில காசு இல்ல நீங்க கேட்க மாட்டீங்க. മാതാപിതാക്കളെല്ലാം തലയിലേക്ക് വെച്ചിട്ട് പറഞ്ഞു. தாய் தகப்பன்மார் தலை மேல கைய வச்சு சொல்லுங்க இப்படி. മാതാപിതാക്കൾ തലയിലേക്ക് വെച്ചിട്ട് சொல்லுங்க, പറഞ്ഞു. தாய் தகப்பன்மார். ഇനി പിള്ളേര് സ്കൂളില് ഫീസ് അടയ്ക്കാൻ സമയമായെന്ന് പറയുമ്പോ, ஃபீஸ் கட்ட நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ട്യൂഷൻ ഫീസ് അടയ്ക്കാൻ സമയമായെന്ന് പറയുമ്പോ, ஆமென் காசு கொடுக்க ஆமென் நாள் வந்துடுச்சுன்னு சொல்லும்போது, എന്റെ കയ്യിൽ ക്യാഷ് ഇല്ലെന്ന് നീ പറയില്ല. என் கையில காசு இல்லன்னு நீங்க சொல்ல ഇത് மாட்டீங்க. എക്സലന്റ് ഇയർ ആണ്. அது ஒரு மேன்மையின் வருஷம். സീസൺ ചേഞ്ച് ആകുന്നു. காலகட்டம் മാറുகிறது. You are the season changer. காலகட்டத்தை மாற்றுகிறவர் நீங்கள்தான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம், കാണാൻ പോകുന്നത് நான் பார்க்க போவது ഒരു നെഗറ്റീവ് ഇയർ അല്ല, ஒரு எதிர்மறையான வருஷத்தை அல்ல, ഒരു പരാജയത്തിന്റെ ഇയർ അല്ല, ஒரு தோல்வியின் வருஷத்தை அல்ல, എക്സലന്റ് ഇയർ. மேன்மையான வருஷத்தை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென், ഹല്ലേലൂയ. ஹalleluya. അയ്യോ ഞാൻ ഇനി എങ്ങനെ EMI അടയ്ക്കും? ஐயோ நான் இனி எப்படி EMI கட்டுவேன்? ഞാൻ എങ്ങനെ ലോൺ അടച്ച് ക്ലോസ് ചെയ്യും? எப்படி நான் லோனை கட்டி முடிப்பேன்? മോനെ നീ കാല് ചവിട്ടാൻ പോകുന്നത് மகனே நீ கால் மிதிக்க போவது എക്സലന്റ് ഇയറിലാണ്. மேன்மையின் வருஷத்துல, എക്സലന്റ് ഇയറിലാണ്. மேன்மையான வருஷத்துல നിനക്ക് ഒന്നും പറ്റത്തില്ല. உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ തീരുവായിരുന്നെങ്കിൽ 2024 തീർന്നു പോയാണ്. நீங்க முடிந்து போக வேண்டி இருந்திருந்தா 2024 முடிஞ்சு போயிருக்கணும். നിന്റെ വാഹനം ജപ്തി ചെയ്തിരുന്നെങ്കിൽ 2024 ജപ്തി ചെയ്യുമായിരുന്നു. ஆமென். உங்க வாகனத்தை ஜப்தி செய்திருக்க வேண்டுமான 2024 அதை செய்திருப்பாங்க. നിന്റെ വീട് ജപ്തി ആകുമായിരുന്നെങ്കിൽ 2024 ആകുമായിരുന്നു. உங்க வீடு ஜப்தியாக வேண்டுமானால் அது 2024 வருஷத்திலே நடந்திருக்கணும். അനർത്ഥം വരുമായിരുന്നുവെങ്കിൽ 2024 വരുമായിരുന്നു. ஆபத்து வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 24லே வந்திருக்கணும். നീ ഇവിടെ ജീവനോടെ ഇരിക്കുന്നത് இன்னைக்கு நீங்க உயிரோடு இங்க இருக்கீங்களா? 2025 2025 ദൈവം നിനക്ക് ചെയ്യാൻ പോകുന്ന தேவன் உங்களுக்கு செய்ய போவதை വലിയ കാര്യങ്ങൾ കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ്. பெரிய காரியங்களை பார்க்கத்தான். ഹല്ലേലൂയ, ஹalleluya.